ஈரான் தலைவர்களை தட்டித் தூக்க இஸ்ரேல் மொசாட்டின் ஸ்கெட்ச், பற்களில் ஸ்பை சிப், கேமரா ஹேக்கிங், உலக அரசியலையே உலுக்கி போடும் ஒரு நிகழ்வாக ஈரானின் உச்ச அதிகார மையமான அயதுல்லா அலி காமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு இராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவை தகர்ப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நவீன காலத்தின் மிகச்சிறந்த உளவுத்துறை வேட்டையாக கருதப்படுகிறது. ஆனால் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பாதுகாப்பு கோட்டையை உடைத்து காமேனியின் துல்லியமான இருப்பிடத்தை இஸ்ரேலின் மொசாட் எப்படி கண்டுபிடித்தது? இதற்கு பின்னால் உள்ள பல அதிர்ச்சியூட்டும் ரகசியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் அதிரடி, ட்ரம்ப் நெதன்யாகு அறிவிப்பு. இந்த தாக்குதல் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானை அணு ஆயுத நாடாக மாறவிடாமல் தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் காமேனியை வரலாற்றின் மோசமான மனிதர் என வர்ணித்த ட்ரம்ப் இந்த மரணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார். மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான ஒரு வரலாற்று வெற்றி என்று முழங்கியுள்ளார். காமேனி எப்படி சிக்கினார்? உலாவரும் மர்ம தியரிகள். காமேனியின் மரணத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல சதித்திட்ட தியரிகள், கன்ஸ்பிரசி தியரிஸ் காட்டுத்தீயாக பரவி வருகின்றன. இதில் சில முற்றிலும் கற்பனையாக தோன்றினாலும் சிலவற்றிற்கு இப்போது ஆதாரங்கள் கிடைக்கத் தொடங்கியுள்ளன. 1. டூத் ஃபேரி ஆபரேஷன். சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் தியரி இதுதான். வைரலாகும் ஒரு தகவலின்படி மொசாட் ஏஜெண்டுகள் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் போல வேடமிட்டு ஈரானுக்குள் ஊடுருவியுள்ளனர். அவர்கள் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் காமேனியின் நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்களுக்கு பல் சிகிச்சை அளிக்கும் போது ரகசியமாக டிராக்கிங் சிப்ஸ் அவர்களது பற்களுக்குள் பொருத்தியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களது இருப்பிடத்தை இஸ்ரேலிய செயற்கைக்கோள்கள். இதனுடைய உண்மை நிலை என்னவென்றால், இது ஒரு த்ரில்லர் சினிமா போல இருந்தாலும் இதற்கு இதுவரை அதிகாரப்பூர்வமான எந்த ஆதாரமும் இல்லை. நம்பிக்கைக்குறி மருத்துவர்களை தவிர்த்து பிறரிடம் பற்களை காட்டுவது சந்தேகம் என்பதால் இது சந்தேகத்திற்குரியதாகவே உள்ளது. 2. நெருங்கிய வட்டத்தில் இருந்த துரோகி இஸ்மாயில் கானி மீது சந்தேகம். மற்றொரு பரபரப்பான தியரி என்னவென்றால், ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC குத்ஸ் படை தளபதி இஸ்மாயில் கானிதான் மொசாட்டிற்கு உளவு பார்த்தவர் என்பது. ரெடிட் போன்ற தளங்களில் பரவும் தகவலின்படி காமேனி தங்கியிருந்த இடத்திலிருந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் கானி வெளியேறியுள்ளார். அவர் தற்போது ஈரான் அரசால் கைது செய்யப்பட்டு இரகசிய இடத்தில் விசாரிக்கப்படுவதாகவும் செய்திகள் வருகின்றன. இதனுடைய உண்மை நிலை என்னவென்றால், இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஊகம் மட்டுமே. ஆனால் கானி மாயமாகியுள்ளது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகள். தொழில்நுட்பத்தால் வீழ்த்தப்பட்ட ஈரான். சில தகவல்கள் கற்பனையாக இருந்தாலும் மொசாட் மற்றும் CIA பயன்படுத்திய சில உத்திகள் தற்போது சர்வதேச ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. டிராஃபிக் கேமராக்களின் ஹேக்கிங். பிரிட்டனின் ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியின்படி, இஸ்ரேல் கடந்த பல ஆண்டுகளாக ஈரானின் போக்குவரத்து கண்காணிப்பு கேமராக்களை ஹேக் செய்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. காமேனி பயணிக்கும் வாகனங்கள், அவரது பாதுகாப்பு படையினர் எங்கு வாகனங்களை நிறுத்துகிறார்கள், தேஹ்ரானின் பாசர் வீதியில் உள்ள அவரது இரகசிய வளாகத்தின் தினசரி நடவடிக்கைகள் என்ன என்பதை இஸ்ரேல் ஒரு பெரிய திரையில் நேரலையாக பார்த்து கொண்டிருந்தது. இந்த துல்லியமான கண்காணிப்புதான் தாக்குதலுக்கு தேவையான சரியான நேரத்தை தீர்மானித்தது. பதேஸ்பா ஆப் ஹேக்கிங். ஈரானில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் பதேஸ்பா என்ற மத வழிபாட்டு மற்றும் பிரார்த்தனை நேரத்தை அறிவிக்கும் செயலி இஸ்ரேலால் ஹேக் செய்யப்பட்டது. ராய்ட்டர்ஸ் செய்திகளின்படி அந்த செயலியை பயன்படுத்திய மக்களுக்கு கணக்கு தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது என்ற எச்சரிக்கை செய்திகளும் இராணுவம் கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அனுப்பப்பட்டன. இது ஈரானிய பாதுகாப்பு கட்டமைப்புக்குள் ஒரு உளவியல் ரீதியான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆதரவாளர்களின் பிம்பம் எதிராக எதிரிகளின் வியூகம். காமேனியின் ஆதரவாளர்கள் அவர் ஒரு வீரரைப் போல மரணத்தை எதிர்கொண்டதாக கூறுகின்றனர். அவருக்கு ஆபத்து குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிந்தும் அவர் பதுங்கு குடியில் ஒளிய மறுத்துவிட்டார் என்று அவர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர். ஆனால் உண்மையில் இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பமும்
உளவுத்துறையின் ஊடுருவலும் அவரை தப்பிக்க விடவில்லை என்பதே நிதர்சனம்.